இந்த வீடியோவில் ஏ அண்ட் யூசேஜ் கம்ப்ளீட்டாக எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? 100% உங்களுக்கு புரியும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஏ எங்கே யூஸ் பண்ணணும், அண்ட் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஏ அப்படிங்கிற வேர்டை இப்போ ஒரு நவுன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு பேர் சொல், இந்த இருக்கிற டாகு, இந்த மாதிரி பாய், இந்த மாதிரி பேர் சொற்கள். இந்த பேர் சொற்கள் எப்படி ஃபஸ்ட்டு லெட்டரோட சவுண்டு வந்து கான்சனன்ட் சவுண்டில் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? வவல் சவுண்டில் வந்தது அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஆன் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அவ்வளோதான் கான்செப்டுங்க. ஓகேவா? கான்சனன்ட் சவுண்ட்னா ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்க, இதை உச்சரிச்சு பாருங்க. பாய், பா சவுண்ட் வருதா, கார், இக்கு சவுண்ட் வருதா, இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏ தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த லெட்டர்ஸ் தான் கான்சனன்ட் லெட்டர்ஸ் அண்ட் கான்சனன்ட் சவுண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த சவுண்ட்ஸ் வந்ததுன்னா நம்ம அதுக்கு முன்னாடி ஏ தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஏ பாய், ஏ கார், ஏ டாக், இப்படி வரும். சரியா? இதில் டவுட் இருக்கா? டவுட்னா கேளுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எ ஃப்ராக், இஃப் சவுண்ட் வருது இல்லையா, ஃப்ராக், ஃப்ராக், எ ஃப்ராக். இப்போ ஏ யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ட்ரீ சவுண்டு பாருங்க, கான்சனன்ட் சவுண்டு. அப்போ ஏ ட்ரீ. சரியா? நெக்ஸ்ட்டு வள்ளி லுக்ஸ் இன்சைட் த ஹவுஸ் அண்ட் சேஸ். இந்த வீட்டுக்குள்ள இருக்க பொருட்கள் எல்லாம் பார்த்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் an apple, ஏக்கு ஆன் யூஸ் பண்ணிருக்காங்க, ஏன்னா வவல் சவுண்ட். ஏங்கிறது வவல் சவுண்டு. சரியா? ஏ லெட்டர் டஸ் நாட் மேட்டர். ஏ சவுண்டு, வவல் சவுண்டு வரணும். ஓகேவா? அப்புறம் an egg, ஏ சவுண்டு வருதா, ஏ சவுண்டு முன்னாடி ஆப்பிள். ஒன்றும் இல்லை, இந்த ஆனா அவனா ஈனா இந்த சவுண்டு வந்துச்சுன்னா அது வவல் சவுண்டு. ஓகே, உச்சரிக்கும் போது இந்த லெட்டர்ஸோட சவுண்ட்ஸ் வந்துச்சுன்னா அதான் வவல் சவுண்டு. நம்ம அதுக்கு முன்னாடி அந்த நவுனுக்கு முன்னாடி, அதாவது அந்த பேர் சொல்லுக்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. இந்த ஆனா ஆவனா இந்த சவுண்டு வராமல் வேற சவுண்டு வந்ததுன்னா நம்ம ஏ யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. சரியா? நெக்ஸ்ட்டு an ஐஸ்கிரீம். சரியா? ஐ சவுண்ட் வருதா, அப்போ ஆன் யூஸ் பண்ணிக்கணும். சரியா? நெக்ஸ்ட் போயிடலாமா? ஆனியன் பாருங்க, ஆனியன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனியன், ஆன் அம்பர்லா. புரியுதா? இங்க என்ன சவுண்ட் வருது, ஆ சவுண்ட் வருதா. இப்போ யூனிவர்சிட்டி வரும்போது யூ சவுண்ட் வரும். அங்க வந்து நம்ம ஆன் யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? ஆன் யூஸ் பண்ணக்கூடாது. லெட்டரை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, சவுண்டை தான் கன்சிடர் பண்ணணும். இங்க அம்பர்லா வருது. இப்போ யூனிவர்சிட்டி எழுதும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஆன் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த உச்சரிப்பு மாறும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, லெட்டரை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சுற்றுச்சூழல் கேட்குறாங்க. நாட்டுக்குடி, ஒய் டூ யூ சே ஆன், நீ எதுக்கு ஆன் சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வள்ளி, இஃப் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் ஒன் வேர்டு இஸ் ஏஇஐஓயு, இப்படி ஏஇஐஓயு லெட்டர்ஸ் வந்ததுன்னா விசே என்ன சொல்லலாம், ஆன் சொல்லலாம். ஆனால் லெட்டர் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. சரியா? வேற என்ன, சில்ட்ரன்ட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, நோட் டு த டீச்சர், எக்ஸ்பிளைன் டு சில்ட்ரன் தட் வி ஆட் அண்ட் பிஃபோர் வவல் சவுண்டு. ஓகே, வவல் சவுண்டு இருக்கணும். ஓகே, சவுண்ட் ஆஃப் ஏஇஐஓயூவோட சவுண்ட் இருக்கணும். அண்டு நெக்ஸ்ட் ஏ பிஃபோர் த சவுண்ட்ஸ் ஆஃப் அதர் லெட்டர்ஸ். ஓகேவா? வவல்ஸ் லெட்டர் சவுண்ட்ஸ் இல்லாமல் மற்ற லெட்டர்ஸோட சவுண்ட்ஸ் இருந்ததுன்னா நம்ம ஏ யூஸ் பண்ணிக்கிறணும். வவல் சவுண்ட் இருந்ததுன்னா நம்ம ஆன் யூஸ் பண்ணிக்கிறணும். அவ்வளோதாங்க. ஓகேவா? இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள், கிளியர் பண்ணிடுவோம். ஓகேவா? தேங்க்யூ.